கல்கி திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வைஜெயந்தி மூவிஸ் அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படம் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 191.5 கோடி வசூலித்திருப்பதாக கூறி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்க நிலையில மேலும் 2 நாட்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா சுமார் 350 கோடி வசூல் கடந்து விட்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. அதாவது 600 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பிசினஸ் ரீதியாகவும் சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமை போன்றவற்றிலே பல கோடி லாபம் ஈட்டியிருக்க நிலையில 5 நாட்கள்ல 600 கோடி வசூலை எட்டிவிடும் என கூறப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தை பார்த்துவிட்டு ரசிகர் மட்டும் இல்லாம பிரபலங்கள் பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்தையுமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாத்தீங்கன்னா கல்கி திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் பதிவை ஒன்றை போட்டு வந்திருக்காரு. அந்த பதிவில் அவர் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்கி திரைப்படத்தை பார்த்ததாகவும், வாவ் என்ன ஒரு வரலாற்று திரைப்படம், இயக்குனர் நாகாஸ்வின் இந்த திரைப்படத்தின் மூலம் இந்திய சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்று விட்டார் என்றும், என்னுடைய நண்பர்களான அஸ்வின் தத், அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமலஹாசன், தீபிகா படுகோன் அனைவருக்குமே என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது பாகத்திற்காக வெயிட் பண்ணுவதாக கூறி ரசிகர்களையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. இதனை அடுத்து சூப்பர் ஸ்டாருமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் தான் இணைய இருப்பதாகவும், அதாவது மீண்டும் சங்கர் அவர்களுடன் கூட்டணி அமைக்க இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 3.0 இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா. ஆகையால ரசிகர்கள் உற்சாகத்திலுமே இருந்து வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.